வணக்கம். நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுகி ஓமினி வண்டி தான் பார்க்க போகிறோம். இது செக்கிங் லைட் எடுத்து அதான் என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லான்ச் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறோம். என்ன கம்ப்ளைண்ட் காட்டுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். மாருதி இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் நியூ மெனு ஆட்டோமேட்டிக்கலி சர்ச் வரும். ஓபடி செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் டியூரேஷன் வரும். பார்த்தீங்கன்னா கேம்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார், சர்க்யூட்டு கரண்டில் காட்டுது. அது என்ன கம்ப்ளைண்ட் நம்ம மேனுவலாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபால்ட் கொடுத்தா P0340 கேமரா பொசிஷன் சென்சார் கரண்டில் காட்டுது. பார்த்தீங்கன்னா இன்ஜினில் கேம்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் வர வயிறு செக் பண்ணுறோம். கேம்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சாருக்கு 3 வயர் வருது. அதில் ஒன்று எர்த்து, ஒன்று 12 வோல்டேஜ், ஒன்று சென்சார் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் வரணும். பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறோம். 5 வோல்டேஜ் சென்சார் வோல்டேஜ் வருது. இதில் 12 வோல்டேஜ் செக் பண்ணும்போது வரல. அதை நான் செக் பண்ண பார்க்கலாம். சென்சார் வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜ் மட்டும் வந்துட்டுங்க. பேட்டரி வோல்டேஜ் வந்து 12 வோல்டேஜ் இந்த ஒயரில் வரல. ஒயரு இதில் எடுக்கும்போது சும்மா வருது. பார்த்திங்கன்னா ஒயர் வந்து தேஞ்சு கட் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த ஒயருக்கு எடுத்து ஜாயின் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயர் வந்து கட் ஆகிடுது. ஒயர் கட் ஆனதுனால வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி ஆஃப் ஆகுது. நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோம். ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம்.
கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணும்போது கரண்டில் இருந்தது வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்துடுச்சு. அதாவது கம்ப்ளைண்ட் வந்து சரியாச்சு. இதில் வந்து டிடிசி வந்து கிளியர் கொடுத்துருக்கோம். கிளியர் கொடுத்ததும் இன்ஜின் கண்ட்ரோல் மாடல் வந்து நார்மலாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரெடியாகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.